வெளிப்படலை ஏற்போம் என்கிற தலைப்பில் ஆற்று மெய்நிலை உரையாடல் மையத்தில் நிகழ்ந்த உரையாடல் நிகழ்வில் ஐயா சிவகதிரவன் அவர்கள் பகிர்ந்த கருத்துரை. யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. மிக இன்றியமையாத நல சிக்கலாக, குறிப்பா உடல்நல சிக்கலாக, உளவியல் நல சிக்கலாக நான் பார்க்கிற ஒன்றை சற்று ஆழமாக விளக்க வேண்டும் என்றும் அவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். அது நான் பார்க்கிற போது என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். நான் பார்க்கிற போது ஒவ்வொரு தனி மனிதரும் அவ்வளவு மன உளைச்சலோடு, போராட்ட உணர்வோடு, வாழ்வின் மீது தெளிவின்மையோடு, தடுமாற்றங்களோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. நீங்களும் அப்படி பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கும் கூட அப்படி உணர்வு இருக்கக்கூடும். ஒரு மெய்நிலை புரிதலாக, மெய்யியல் புரிதலாக, அச்சம் என்றால் என்ன, துணிவு என்றால் என்ன, பயம் என்றால் என்ன, ஐயப்படுதல் என்றால் என்ன என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் எந்தவித சூழலுக்குள்ளும் சூழல் மாற்றம் எதுவும் ஏற்படாமல் ஒரே விதமாக வாழ்க்கை போக்கில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த மன உளைச்சலும் மனப்போராட்டமும் இருப்பதை நான் பார்க்கிறேன். அதை பார்க்கிற ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு கலக்கமாக இருக்கிறது. இது விடுதலை அடைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் இத்தகைய உளைச்சலிலிருந்து, தடுமாற்றங்களிலிருந்து முழுமையாக விடுதலை அடைய வேண்டும். அதற்கு மெய்நிலை அருள் இறங்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அதனுள் இருக்கிற அந்த சிக்கல்களுக்குள் இருக்கிற காரணங்களும், அவர்கள் முன்னெடுக்கிற முயற்சிகளும் மீண்டும் மீண்டும் சிக்கலை மேலும் சிக்கலாக்குகிறது. அவர்கள் விடுவிப்பதாக நினைத்துக் கொண்டு சிக்கலுக்குள் உழல்வதை நம்மால் பார்க்கவே முடியவில்லை. பதற்றம் தோய்ந்த மனிதர்களாக பொதுவெளி எங்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் என்பது மாற வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதற்காகத்தான் இந்த உரை. ஒரு சிக்கல் ஏன் ஏற்படுகிறது, அதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஆழமாக தேடி புரிந்து கொள்ள வேண்டியது. அறியப்பட்ட அளவில் ஒருவருக்கு மனப்போராட்டம் ஏன் ஏற்படுகிறது, மனப்போராட்டத்தில் இருக்கிற ஒருவர் அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு, அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு, சிக்கல்களை விலக்கி வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்
என்பதன் சாரத்தை இந்த உரையின் வழியாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லோரும் பதற்றமாக இருக்கிறார்கள். அவர்கள் பதற்றத்தின் வாயிலாக ஏதாவது ஒன்றை தீர்வென்று தேடிக்கொள்கிறார்கள். அது அது எவ்வாறு தேர்வு நடக்கிறது என்பதெல்லாம் தனிப்பாடம். நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அது ஆழமாக சிறிது நுட்பமாகவும் பார்க்க வேண்டிய பாடம். அதற்குள் போக வேண்டாம். பொதுவெளியில் ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் அல்லது ஒரு ஒரு கூட்டத்திற்கு இன்னொரு கூட்டத்திற்கும் இடையே இருக்கிற சாதாரண எளிமையான சொற்கள் பதற்றம், பயம். இந்த சொற்களுக்கு உரிய பொருள் ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த சொற்கள் சிதிலமடைந்து, சிதைவுற்று, சேதமடைந்து ஒருவாறாக பொருள் கொள்ளப்படுகிறது. நான் பயப்படுகிறேன் என்ற ஒரு சொல்லை ஒருவர் சொல்கிறார் என்றால், அல்லது அவர் பயப்படுகிறார் என்று ஒரு சொல்லை பயன்படுத்தி நீங்கள் அவரை பொருள் கொள்வீர்கள் என்றால், அது ஒரு சிதிலமடைந்த பொருள்தான். பயம் என்பதாக உரிய பொருளில் வழங்கப்படவில்லை என்றாலும், அது ஒருவாறாக பதற்ற உணர்வை, அவரது நிலை கொள்ளாமையை, ஒரு தடுமாற்றத்தை குறிக்கிற சொல். அந்த அளவில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவில் புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த உரையை பொறுத்த அளவில். ஒரு நிலை கொள்ளாமையை, தடுமாற்றத்தை, ஒரு பதற்றத்தை அவர் பயமாக வெளிப்படுத்துகிறார். பயம் என்று வெளிப்படுத்துகிறார். அதற்கு உட்பொருளாக இருப்பவை இவைதான். ஏன் அவ்வாறு தடுமாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும்? ஏன் அவ்வாறு பதற்றத்திற்கு உள்ளாக வேண்டும்? காரணமில்லாமல் கனத்தோடு, இறுக்கத்தோடு ஏன் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது. நீங்களும் அப்படி இருக்கலாம். உங்களைச் சுற்றியுள்ளவர்களும் அப்படி இருக்கலாம். இதை யார் உங்களுக்கு வழங்குகிறார்கள்? எதற்குள் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் என்பது குறித்து தனியாக பேச வேண்டும். அது ஒரு புறம். ஆனால் இப்படி ஒரு உணர்வை, தடுமாற்றத்தை பெற்றுக்கொண்டு, வலிமையோடு இருக்கிற நீங்கள், வலிமை இழந்தவர்களாக ஒரு பெரும் இழப்பு ஏற்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பெரும்பாலான நோய்கள் அப்படித்தான் உருவாகின்றன. பெரும்பாலான நோய்கள் என்று சொல்வதை விடவும் எல்லா நோய்களும் அப்படித்தான் உருவாகின்றன. எனவே அடிப்படைக்கும் அடிப்படையாக இந்த பதற்றம், தடுமாற்றம், நிலை கொள்ளாமை எவ்வாறு உங்களுக்குள் வந்து சேர்ந்தது என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் இவ்வாறு பதற்றத்திற்கு உள்ளாகிறீர்கள்? ஏன் இவ்வாறு அச்சம் கொள்கிறீர்கள்? தடுமாற்றம் கொள்கிறீர்கள்? என்பதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிடம் ஒதுக்கி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அது ஒரு நிமிடம் போதுமானது. அதற்கு மேல் அதில் ஒன்றும் இல்லை. என்றாலும் அவரவர் கால எல்லைக்குள் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். முதலில் இவற்றிற்கு காரணமாக இருப்பது சார்புத்தன்மை. நீங்கள் ஒன்றை சார்ந்திருக்கிறீர்கள், அல்லது ஒருவரை சார்ந்திருக்கிறீர்கள், அல்லது ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கிறீர்கள். இந்த சார்புத்தன்மையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், இந்த சார்புத்தன்மை வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால், இந்த பதற்றத்திற்குள் உள்ளாவீர்கள்.
நீங்கள் சார்ந்தே இருக்க வேண்டாம் என்பது அல்ல நான் இப்போ சொல்லும் பொருள். நான் சார்ந்திருக்கிறேன். ம். எனக்கு ஆசானாக இருக்கிற ஒவ்வொருவரும் சார்பு கொள்கை மீது, சார்ந்திருப்பது மீது ம் புரிதலோடு இருக்கிறார்கள். சார்ந்தும் இருக்கிறார்கள். சார்பு கொள்கை என்று தனியாக விளக்கங்கள் இருக்கின்றன. நான் இந்த உரை முழுவதும் பொது புழக்கத்தில் இருக்கிற சொற்களை, பொது புழக்கத்தில் இருக்கிற பொருள் கொண்டே அணுகுகிறேன். அதற்குள் எந்த மெய்யியலும் கிடையாது. எந்த நுணுக்கமான வேர்ச்சொல் விளக்கங்களும் கிடையாது. சார்பு என்றால் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பது. ஒருவரை ஒருவர் இணக்கமாக்கிக் கொள்கிற ஒரு பாங்கு. அந்த அளவிலேயே நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. சார்ந்திருக்கிறோம். எனவே சார்ந்திருப்பதன் உறுதியை நாம் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். சரி, நிலைநாட்டிக் கொள்ளலாம். நாம் சார்ந்திருக்கிற அந்த உறுதி எங்காவது உடைபட்டு விடுமோ என்று கருதிக் கொண்டு, கற்பனை செய்து கொண்டு, நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக் கொள்வதில் சிக்கலாக இருக்கிறீர்கள். இது சார்பு நிலைக்குள் இருக்கிற அடிப்படை. அதென்ன வெளிப்படுத்திக் கொள்வது? சார்ந்திருப்பது, யாரை சார்ந்திருக்கிறோம் என்பது உள் இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல, சார்ந்திருப்பது என்பது வேண்டியது. சார்ந்திருக்கத்தான் முடியும். மனிதர்களால் சார்ந்திருக்கத்தான் முடியும். எதைச் சார்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் சிந்தனை மேம்பாட்டில் மாறுபாடு அடையக்கூடியது. அல்லது யாரைச் சார்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் சிந்தனை மேம்பாட்டில் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியது. மெய்நிலை சார்ந்திருக்கிற அருள் வேண்டும். மெய்நிறையாளர்கள், மெய்யறிவாளர்கள், மெய்நிலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நீங்கள் மெய்நிலை சார்பு கொண்டிருப்பீர்கள் என்றால், எந்த அச்சமும், எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. மெய்நிலை சார்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு இந்த உரையாடலே அவசியமில்லை. ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். எவற்றை சார்ந்திருக்கிறீர்கள்? அல்லது யாரை சார்ந்திருக்கிறீர்கள் என்றால், மெய்நிலை அல்லாத ஒன்றை சார்ந்திருக்கிறீர்கள். அல்லது உங்கள் சூழலை சார்ந்திருக்கிறீர்கள். மேலும் உங்களைச் சுற்றி இருக்கிற தனிநபர்களை சார்ந்திருக்கிறீர்கள். சரி, தனிநபர்களை சார்ந்திருக்கிறோம் என்பது பிழையா? பிழைதான். எந்த வகையில் பிழை என்றால், நீங்கள் சார்ந்திருக்கும் அளவிற்கு உங்களைச் சுற்றி இருப்பவருக்கு தனித்துவம் ஏதும் கிடையாது. அதென்ன தனித்துவம்? அல்லது வேறு என்ன இருக்கிறது என்றால், நீங்கள் எந்த வகையான உறுதிப்பாட்டிற்காக, தடுமாற்றத்திற்காக, ஏதேனும் எதிர்விளைவு வந்துவிடுமோ என்கிற பதட்ட நிலையில், எதுவும் வந்துவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக, உங்களைச் சுற்றி இருப்பவரை சார்ந்திருப்பது போலவே, அவரும் உங்களை அதே காரணங்களுக்காக சார்ந்திருக்கிறார். எனவே அவருக்கு தனித்துவம் கிடையாது. அவரும் உங்களைப் போலவே. அவர் உங்களை விட வயது மூத்தவராக இருக்கலாம். அல்லது உங்களை விட கல்வியில் மூத்தவராக இருக்கலாம். அதிகம் படித்தவராக இருக்கலாம். அல்லது நீங்கள் கருதுகிற பொருள் குவிப்பில் உயர்ந்தவராக இருக்கலாம். என்ன வகையான காரணமாகவும் இருக்கலாம். அவர் உங்கள் தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவர் உங்களை விட சற்று பலம் கூடியவராக இருப்பதாக நீங்கள்
கருதி கொள்ளக்கூடும். அப்படி சார்ந்திருக்கிறீர்கள். அவருக்கும் இதே காரணங்களும், இதே கருத்துகளும் அல்லது இதே கற்பிதங்களும் இருக்கிறது. அந்த வகையில் அவரும் உங்களை சார்ந்திருக்கிறார். இந்த சார்பு நிலையில் ஏற்படுகிற உரையாடல்கள் பெரும்பாலும் ஆலோசனைகளாக இருக்கின்றன. ஆலோசனைகள் என்பது என்ன? இவை உரையாடல்கள் அல்ல. உரையாடல் என்பதற்கு தனி வரையறை இருக்கிறது. நாம் அதற்குள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த ஆலோசனைகள் என்பது என்ன என்றால், ஒரு கருத்தை குறித்து அறியாத இருவர் அவரவருக்கு அறிந்த தகவல்களை வெளிப்படுத்திக் கொள்வதும், பரிமாறிக்கொள்வதும் என்பதாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள், ஆய்வு செய்து பார்ப்பீர்கள் என்றால் அப்படித்தான் இருக்கும். ஆலோசனைகள் என்பது பெரும்பாலும் முழுவதும் அறியாத இருவரிடத்தில் சில பட்டறிவுகளின் காரணமாக சில சில அணுகுமுறைகளை வைத்திருக்கும். அந்த அணுகுமுறைகளை மட்டும் வைத்துக்கொண்டு, பல கற்பிதங்களை வைத்துக்கொண்டு, மதிப்பீடுகளை வைத்துக்கொண்டு, முன்முடிவுகளை வைத்துக்கொண்டு, ஒரு கருத்தின் மீது மேலும் கற்பிதங்களையும், முன்முடிவுகளையும் வளர்த்துக் கொண்டு, வெளிப்படுத்திக் கொண்டு, பரிமாறிக்கொள்வதுதான் ஆலோசனை. இந்த ஆலோசனைகள் தான் சார்ந்திருப்பதற்குள் நிகழ்வதும் வெளிப்படுவதுமாக இருக்கிறது. இவை முறைப்படி உங்களை வலிமையாக வெளிப்படச் செய்யுமா என்றால் வெளிப்படச் செய்யாது. ஏனென்றால் இது சில தகவல்களை வைத்திருக்கிறது. சில பட்டறிவை வைத்திருக்கிறது. இது சில புதிய முடிவுகளை வைத்திருக்கிறது. புதிய மதிப்பீடுகளை வைத்திருக்கிறது. இந்த முடிவுகளும், மதிப்பீடுகளும், பட்டறிவுகளும், தகவல்களும் சரியானவையாக கூட இருக்கலாம். அது தவறானவை என்று கருதி கொள்ள வேண்டாம். சரியானவையாக கூட இருக்கலாம். ஆனால் சரியானவை எல்லாமும் உண்மையானவை அல்ல. சரியானவை என்பது வேறு, உண்மை என்பது வேறு. அது சரிக்கும் உண்மைக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. நீங்கள் சரியானவையாக இருக்கிற இந்த தொகுப்பை செயல்படுத்தும்போது அது உண்மைக்கு தூரத்திலேயே இருக்கிறது. நீங்கள் உயரிய ஆலோசனைகள் கூட செயல்படுத்திய பின்பும் அதே தடுமாற்றத்தோடு, பதற்ற நிலையோடு, பயத்தோடு இருக்கிறீர்கள். இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் நிறுவனத்தில் பணிபுரிபவர், குடும்ப அமைப்பின் அங்கத்தினர், கல்வி சாலை கற்கும் மாணவர்கள், பல்கலைக்கழகங்கள், அங்குள்ள அறிஞர்கள் என்று எந்த பேதமும் இல்லை. எல்லோருக்குள்ளும் இதுதான் நிலையாக இருக்கிறது. அறிஞர்களுக்கு தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கின்றன. மாணவர்கள் கொண்டாட்டமானவர்கள் என்று வரையறுக்கப்பட்டாலும் கூட இன்று அஜீரணம் இல்லாத மாணவர்களை நீங்கள் காணவே முடியாது. நான் இப்பொழுது நீங்கள் இந்த உரையை நிறுத்திவிட்டு பள்ளிக்கூடங்களில் கை உயர்த்த சொன்னால் அஜீரணம் இல்லாத மாணவர் என்று ஒருவர் கூட கிடையாது. மலச்சிக்கல் இல்லாத மாணவர்கள் இல்லை. பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களது மாதவிலக்கு முறையாக இல்லை. இரவானதும் முறையான இயல்பான தூக்கமும் விழிப்பும்
கொண்டவர் எவருமே இல்லை. இவை எல்லாமும் அப்படியே நீங்கள் கண்முன் பார்ப்பதற்குரிய காட்சிகள். அப்படியே பார்க்க முடியும். இதில் சிறிது கூட எனது கற்பனை கிடையாது. இவையெல்லாம் எங்கிருந்து முளைத்தன? இவையெல்லாம் எவ்வாறு விளைந்தன? என்றால், இவையெல்லாம் உங்களது பதற்றத்தின் காரணமாக வந்தவை. இவையெல்லாம் உங்களுக்குள் இருக்கிற நிலை கொள்ளாமையில் வந்தவை. இவையெல்லாம் உங்களுக்குள் இருக்கிற தடுமாற்றமான போக்கினால் விளைந்தவை. இத்தகைய பதற்றங்களும், தடுமாற்றங்களும் நீங்கள் சார்ந்திருக்கிற கற்பனைகள் மீது, உங்களைச் சார்ந்திருக்கிற கற்பனைகள் மீது நடைபோடுகிற செயல்பாடுகளால் வந்தவை. எனவே சார்பு நிலை குறித்து நீங்கள் ஒரு தெளிவிற்கு வர வேண்டும். சார்பு நிலை என்பது என்ன என்கிற தெளிவிற்கு வர வேண்டும். இது ஒன்று. நீங்கள் சார்ந்து இருப்பதால் என்ன நிகழ்கிறது என்றால், நீங்கள் என்ன கருதுகிறீர்களோ, நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ, நீங்கள் என்ன வெளிப்படுத்த வேண்டும் என்று முனைகிறீர்களோ, அவற்றை அவ்வாறு செய்ய முடிவதில்லை உங்களால். நான் இதை விரும்புகிறேன் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். நான் இதை இவ்வாறு செய்ய விரும்புகிறேன், இவ்வாறு வெளிப்படுத்த விரும்புகிறேன், இவ்வாறு தான் நினைக்கிறேன் என்று எதையும் உங்களால் சொல்ல முடிவதில்லை ஒன்று. அதோடு இவ்வாறே நீங்கள் இன்னொருவரையும் சொல்ல விடுவதில்லை. சிக்கல் புரிகிறதா? உங்களைச் சுற்றி இருப்பவர்களோடு நீங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிற உறவின் நிலை இதுதான். எப்படி நீங்கள் ஒன்றை நினைக்கிற ஒன்றை, அது சரி, பிழை என்பதெல்லாம் தனியாக வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் விரும்புகிற, சிந்திக்கிற, சரி என்று கருதுகிற, அல்லது செய்ய வேண்டும் என்று துடிக்கிற ஒன்றை குறைந்த அளவேனும் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்பதும், அதே வாய்ப்பற்ற நெருக்கடியை உங்களை சுற்றி இருப்பவர் மீது நீங்கள் வழங்குகிறீர்கள் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் நீங்கள் அத்தகைய வாய்ப்பு மறுக்கப்படுகிறீர்கள் அல்லது அத்தகைய வாய்ப்பை மறுக்கிறீர்கள் என்றால், மீண்டும் அந்த சார்பு நிலைதான் வந்து நிற்கும். அதில் என்ன விளையும்? இந்த சார்பு நிலை உடைந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்படும். ஏன்? சார்பு நிலை உடைந்தால் அவரிடம் உள்ள தனித்தன்மையும், நம்மிடம் உள்ள தனித்தன்மையும் என்கிற கதையெல்லாம் அதற்குள் விரியும். தனித்தன்மையாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களைச் சுற்றி இருப்பவரும் இருக்கிறார். சரி. நான் சொன்னதை செயல்படுத்த வேண்டும், அல்லது நான் விரும்பியதை சொல்ல வேண்டும் என்று உங்களால் வெளிப்படுத்த முடிகிறதா? எவ்வளவு வெளிப்படுத்துகிறீர்கள்? இல்லை. அப்படி வெளிப்படுத்தவே முடிந்ததில்லை. இதற்குள் நுட்பமான 2 பகுதிகள் இருக்கின்றன. நான் ஒன்றொன்றாக விளக்குகிறேன். அப்படி வெளிப்படுத்தினால் ஒன்று நிகழும். என்ன நிகழும் என்றால், நீங்கள் வெளிப்படுத்தியவுடன் உங்கள் பக்கத்தில் இருக்கிற தனித்துவம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அவரைச் சார்ந்தே நாம் வாழ வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிற அவர், நீங்கள் வெளிப்படுத்தியதை திருத்துவார். நீங்கள் வெளிப்படுத்தியதை வெட்டி சீரமைப்பார். அல்லது அவர் அவ்வாறு வெளிப்படுத்தியதும் நீங்கள் அந்த வெளிப்பாடை திருத்துவீர்கள், வெட்டி சீரமைப்பீர்கள். முதல் அச்சம் இதுதான்.
வெட்டி சீரமைப்பது, வெளிப்படுத்தியவுடன் அதன் மீது எதிர் செயல் புரிவது, இது நிகழ்ந்தவுடன் மீண்டும் உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்வீர்கள். இந்த சுருக்கம் புதிய சிக்கலாக உங்களுக்குள் படியும். அது அப்படித்தான் இருக்கும். அடிப்படையில் இதற்கு சற்று புரிதல் இருந்தால் போதுமானது. இன்னொரு புறம், நான் வெளிப்படுத்துவதெல்லாம் சரியானதாக இல்லை என்றால், பிழை என்றால் என்ன செய்வது? ஒரு குழந்தைக்கு அதனுடைய அளவிற்கு, அதனுடைய வலிமையின் அளவை விட பன்மடங்கு வலிமை பொருந்திய ஒன்று தேவைப்படுகிறது. இது செயல்பாட்டு அளவில் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லாதது. இப்படி ஒரு சிக்கல் இருக்குதுன்னு வைங்க. இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. எனக்கு என் தலைமுடியை கட்டி அந்த மலையை இழுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அல்லது ஒருவர் உங்களிடம் சொல்கிறார். இது சரியா? இது பொருத்தமா? இது முறையா? என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள் வரும். நான் என்ன சொல்கிறேன்? இது சரி என்றும், தவறு என்றும் சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் அதிகாரம் இல்லை என்றால், அப்படியான பொருந்தாத, முறையற்ற பல கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இதில் ஒருவர் சரி, ஒருவர் பிழை என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எதுவுமே கிடையாது. நீங்கள் முடியை கட்டி மலையை இழுக்கலாம் என்று வெளிப்படுத்துகிறீர்கள். அவர் நகத்தால் நிலாவை வடிவமைக்கலாம் என்று கற்பிதம் செய்கிறார். இவ்வளவுதான் வேறுபாடு இருக்கும். இருவருக்குள்ளும் பெரிய கொள்கை வேறுபாடெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் பள்ளிக்கூடம் போவதில்லை என்று ஒரு குழந்தை கூறுகிறது. அப்படி என்றால் நீ மாடு மேய்க்கப் போகிறாயா என்று தந்தை கேட்கிறார். பள்ளிக்கூடம் போகவில்லை என்பதும் அல்லது பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்பதும், மாடு மேய்க்க வேண்டாம் என்பதும் அல்லது மாடுகளை மேய்க்க வேண்டும் என்பதும் ஒரு உயர் கூற்றா? அது ஒரு பொருத்தமான கூற்றா? இயற்கையின் வாழ்வியல் அடிப்படையில் நம்மை சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கும் உயிர் தோற்றங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை புரிந்த ஒருவர் மாடு மேய்ப்பதை குறைவாக கருதுவாரா? சிந்தனையில் என்னை சுற்றி இருக்கிற தாவரங்களும் விலங்குகளும் என்னோடு எவ்வாறு பிணைகின்றன, உறவாடுகின்றன என்று புரிந்த ஒருவர் தன்னை சுற்றி இருக்கிற விலங்கினங்களோடு உறவாடுவதை மதிப்பின்றி பார்க்க முடியுமா? அப்படியெல்லாம் பார்த்துதான் இப்படி ஒரு பதிலை அந்த தந்தை வழங்குகிறாரா என்றால் இல்லை. அவருக்கு ஒரு எரிச்சல் இருக்கிறது. அந்த எரிச்சலில் இருந்து தன் குழந்தையை அழுத்துகிறார். குழந்தை வெடிக்கிறது. இப்படித்தான் முரண்பாடுகள். உங்கள் முரண்பாடுகள் எப்படி உருவாகின்றன என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் தானே? அப்படி பார்க்க முடிகிறது தானே உங்களால்? அடிப்படையில் நீங்கள் இப்படியான முரண்பாடுகளை சார்பு நிலைக்குள் பொருத்தி வைத்துக் கொண்டு, உங்களையும் சிதைத்து, சூழலையும் சிதைத்து, மேன்மையான, இனிமையான வாழ்வை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அது நிகழக்கூடாது என்று நான் வேண்டுகிறேன். அது நிகழவே கூடாது என்று வேண்டுகிறேன்.
மிக மிக ஆழமாக வேண்டுகிறேன். அது வேண்டாம். உங்கள் வாழ்வு முரண்பாடுகளுக்குள் அல்லது ஒரு சார்பு நிலைக்கு இடையே இருக்கிற சிக்கலுக்குள் தேக்கமடையக்கூடாது என்று வேண்டுகிறேன். ஆனால் இப்படித்தான் இருக்கிறது. இதை என்ன செய்வது என்றால், நீங்கள் உங்களை அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் கூடி வாழும் இயல்பு உடையவன். அதுதான் மனித இனத்தினுடைய மேன்மை. மனித இனத்தினுடைய சிந்தனை மேன்மை அதுதான். கூடி வாழும் என்ற சொல்லுக்கு ஆழ்ந்த பொருள் உள்ளது. ஆழ்ந்த பொருள் உண்டு. அதில் ஒரு சாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூடி வாழ்தல் என்றால், இன்னொரு மனிதரோடு கூடி வாழ்வது என்பதும், இன்னொரு உயிர் தோற்றத்தோடு கூடி வாழ்தல் என்பதும், இன்னொரு இயற்கைச் சூழலோடு கூடி வாழ்தல் என்பதும், இன்ன பிற கூடி வாழும் அம்சங்களும், சாரங்களும் உள்ளே இருக்கின்றன. அடிப்படையாக இந்த 3ஐ நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு மனிதரோடு, இன்னொரு உயிர் தோற்றத்தோடு, இன்னொரு இயற்கைச் சூழலோடு நீங்கள் கூடி வாழ வேண்டும். அவ்வாறு கூடி வாழும் உணர்வு, உயர்நிலை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறது என்பதாலேயே தான் நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீர்கள். அது இல்லை என்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல. ஏன் ஒரு கால்நடை போல நாம் இல்லை? என்ன வேறுபாடு என்றால், இதுதான் வேறுபாடு. சிந்தனை மேம்பாடு. கூடி வாழும், பகிர்ந்து வாழும் பாங்கு நமக்குள் இருக்கிறது. அதனால்தான் மனித தோற்றம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கூடி வாழ்தல் என்றால் என்ன? கூடி வாழ்தல் என்பது சேர்ந்து சேர்ந்து வாழ்வது என்பதாக நாம் பொருள் வைத்திருப்போம். அப்படித்தான் நிறுவனங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. சேர்ந்து வாழ்வது அல்ல கூடி வாழ்வது என்பது. நீங்களும் நானும் அருகருகே அமர்ந்திருக்கிறோம். நாம் சேர்ந்திருக்கிறோம். இன்னும் 100, 1000 பேர் கூட நம் அருகருகே அமர்ந்திருக்கக்கூடும். நாம் எல்லாம் சேர்ந்து அமர்ந்திருக்கிறோம். ஆனால் கூடி வாழ்வது என்பது, எனக்காக நீங்களும், உங்களுக்காக நானும் அக்கறைப்பட்டுக் கொள்கிற ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த அக்கறை இருக்கிறது அல்லவா? அதுதான் கூடி வாழ்வதின் மையம். நீங்கள் கூடி வாழும் மையத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால், புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அது இருக்கிறது. அது இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் கூடி வாழும் மையத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் புரிதல் என்கிறேன். அது ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறது. பகுதி பகுதியாக இருக்கும். அது பகுதி பகுதியாக எவ்வாறு இருக்கிறது என்று நான் விளக்குகிறேன். அடிப்படையில் உங்களுக்காக நான் அக்கறைப்பட்டுக் கொள்வதும், எனக்காக நீங்கள் எல்லாம் அக்கறைப்பட்டுக் கொள்வதும், கூடி வாழும் பண்புகளில் மையமானது. இது ஒரு மையமான கருத்து. ஆக, இந்த கூடி வாழும் மையமான கருத்து இப்போது எப்படி இருக்கிறது என்றால், அது முற்றும் முடிவாக சிதையவில்லை. அது ஆங்காங்கே கலைந்து கிடக்கிறது. முற்றிலும் சிதைவடையவில்லை. எவ்வாறு கலைந்து கிடக்கிறது என்றால்,
இந்த வேலையை என் குழந்தைக்காக நான் செய்கிறேன். என் மனைவிக்காக செய்கிறேன். மனமுவந்து செய்வதே நான் சொல்கிறேன். நான் ஒருவருக்கு கட்டாயத்தின் பேரில், அழுத்தத்தின் பேரில் செய்வதாக குறிப்பிடவில்லை. நான் மனமுவந்து நீங்கள் செய்கிற 10 செயல்பாடுகளில் 2 மனமுவந்து அமையும். நீங்கள் உங்கள் நண்பரோ, உடன் இருப்பவரோ, கணவனோ, மனைவியோ உங்கள் வீட்டுக்குள் வருகிறபோது, உங்களை அறியாமலேயே உங்கள் கதவுகளை நீங்கள் திறந்து விடுவீர்கள். அது எளிய காரியம் தான். மிக எளிய செயல்பாடு தான். என்றாலும், அதில் ஒரு துளி அக்கறை இருக்கிறது. அவர்கள் உணவு அருந்துகிறபோது, உரிய நேரத்தில் தண்ணீர் தேவைப்படும் என்பதாக நீங்கள் அவர்கள் கேட்கும் முன்பே குறிப்பறிந்து தண்ணீர் பரிமாறுவீர்கள். இது அக்கறையின் பாற்பட்டது. இது ஒவ்வொருவருக்கும் மாறலாம். சில இடங்களில் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால், தட்டுக்கள் எல்லாம் பறக்கும். எனவே நாங்கள் தண்ணீர் தருகிறோம் என்று விதிவிலக்காக மாறலாம். அது வேறு. யார் ஒருவரும் நீங்கள் கூடி வாழும் அக்கறை மையத்தை விட்டு விலகிச் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அவ்வாறு வாய்ப்பில்லை என்றால், நாம் யாவரும் மனிதர்கள். அந்த மையத்தை விட்டு விலகுவோம் என்றால், நாம் மனிதர்களாக இருக்க முடியாது. இவ்வாறு அக்கறைப்பட்டுக் கொண்டு, அந்த அக்கறை சிதறலாக இருக்கிறது என்பதை கண்டு புரிவோம் என்றால், இந்த அக்கறையை சார்பு நிலை கடந்து நீங்கள் விரிவாக்கிக் கொள்ள முடியும். இன்னும் சொல்கிறேன், நீங்கள் விரிவாக்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் அக்கறை பாங்கினை நீங்கள் விரிவாக்க வேண்டும். அது உடனடியாக இந்த உரை முடிந்தவுடன் நான் விரிவாக்க வேண்டும் என்று நீங்கள் கிளம்பிவிட முடியாது என்பது எனக்கு தெரியும். அதில் நிறைய வேலை இருக்கிறது. ஆனால் அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள், நீங்களும் நானும் அக்கறையின் பாற்பட்டு மேம்பாடு அடைந்திருக்கிறோம். இந்த அக்கறை என்ன வழங்குகிறது? கூடி வாழும் பாங்கினை உள்ளடக்கமாக வைத்திருக்கிறது. அதை வெளிப்படுத்துகிறது. சரி, இது அடுத்த பகுதி. இப்போது நான் விரும்பியதை வெளிப்படுத்த வேண்டும். அது அக்கறையோடு இருக்க வேண்டும். அதுதான் சீர்நிலை. அதுதான் சரி. நீங்கள் விரும்பியவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவதும், வெளிப்படுத்திய எந்த ஒன்றையும் மறுப்பதும் என்கிற உரைக்குள் போக வேண்டாம். அவற்றைப் பற்றி பேசவில்லை. அதை நாம் படிப்படியாக கடந்து வருகிறோம். இப்போது நீங்கள் எனக்கான ஒன்று வேண்டும், நீ செய்து கொடு என்று கேட்பது நிகழும் என்றால், உனக்கான ஒன்றை நான் செய்ய முடியாது என்று அந்த முரண், நான் முன்பு குறிப்பிட்ட முரண் வந்துவிடும். எனவே நான் சொல்கிறேன், அதை கடந்தோம். இப்போது நீங்கள் வெளிப்படுத்துகிற வெளிப்பாட்டில், நீங்கள் விரும்புகிற விருப்பத்தில் அக்கறையின் பாற்பட்ட ஆழம், பார்வை இருக்க வேண்டும். யார் மீது? உங்கள் மீது அக்கறை இருப்பது போல, உங்கள் அருகாமையில் இருப்பவர் மீதும் அக்கறையின் பாற்பட்டு நீங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும்.
நான் எழுத விரும்புகிறேன் என்று உங்கள் வீட்டு குழந்தை சொல்கிறது என்றால், எழுத்தின் வழியாக நீ என்ன வெளிப்படுத்துவாய் என்பதை நீங்கள் கேட்கலாம். அவ்வாறு அவர்கள் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள், விளக்கங்கள் நமக்கானது என்கிற எல்லையை நோக்கி நகரும் என்றால், அது பெரும் கொடை. நான் எழுதுவது என்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கு அல்ல. நான் ஓவியம் தீட்டுவது, இசையமைப்பது, எந்த ஒன்றும் நான் தச்சு செய்வது, ஒரு ஆடையை நெய்வது, ஆடையை பிணைப்பது, இணைப்பது, சமையல் செய்வது, படிப்பது, எந்த ஒன்றும் எனக்கானதல்ல, நமக்கானது என்று ஒருவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், அவரை நீங்கள் போற்ற வேண்டும். இங்கு சிக்கல் என்னவாக இருக்கிறது என்றால், நீ உனக்காக படி. நான் இப்போதும் பார்க்கிறேன். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், நிறுவனங்களில் இன்னும் மடாலயங்களிலும், தேவாலயங்களிலும், இன்ன பிற வழிபாட்டு மையங்களிலும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வழிபாடுகளே சுருங்கிவிட்டன. அப்படி இருக்கிறது. என்ன நிகழ வேண்டும்? என் வெளிப்பாடு இவ்வாறு வளர்ந்து நமக்கானதாக என்று ஒருவர் வெளிப்படுத்துகிற போது, அது அருள் அல்லவா? அது கொடை அல்லவா? அதை அனுமதிக்கிறோமா? இதை அனுமதிக்க வேண்டும். இதுதான் அக்கறை. அவர் உங்கள் மீது அக்கறைப்படுகிறார். அவர் மீது அக்கறைப்படுவதுதானே முறை. அப்படி அனுமதிக்க வேண்டும் என்பது நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய கருத்து. நீங்கள் அப்படி அக்கறைப்படுகிறீர்களா என்று ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி அக்கறைப்படவில்லை என்றால் பிழை அல்ல. அக்கறைப்படுவதற்கு முனைப்பு காட்டுங்கள். அப்படி அக்கறைப்பட வேண்டும். எவ்வளவு பிழையான வழிகாட்டல் சமூகத்திற்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீ எனக்காக வேலை செய்ய வேண்டாம். நீ வேலை செய்தால் உனக்கு சன்மானம், சலுகைகள், சம்பள உயர்வு உனக்குத்தான் கிடைக்கப் போகிறது. இது ஒரு பேச்சா? இது ஒரு முறையான பேச்சா? இந்த சமூகம் நிறுவனமயமாக்கப்பட்ட பிறகு எதை வழங்குகிறது? நீ நன்றாக படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் நீ உயர் பதவிக்கு செல்ல முடியும். நீ நன்றாக இருக்க முடியும். இது ஒரு பேச்சா? இப்படி ஆலோசனை வழங்குகிற பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். ஆசிரியர்கள், பேராசிரியர்களே இப்படி ஆலோசனை வழங்குகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இப்போதும் பார்க்கிறேன். இது இது அக்கறையான பேச்சா? இது அக்கறையை போற்றுமா? இப்படிப்பட்ட பேராசிரியர் மத்தியில், இப்படிப்பட்ட அதிகாரிகள் மத்தியில், இப்படிப்பட்ட பெற்றோர் மத்தியில் ஒரு குழந்தையும், ஒரு தொழிலாளரும், ஒரு வேலை பார்ப்பவரும் அக்கறைப்பட்ட ஒன்றை எப்படி வெளிப்படுத்துவார்? இது குடும்ப அமைப்பிற்குள்ளும் நிகழ்கிறது. குடும்பத்திற்குள்ளும் நீ படிக்க வேண்டும். நீ நன்கு வேலைக்கு அமர வேண்டும். அப்போதுதான் நீ நன்றாக இருப்பாய். நீ உன்னை நீயே நன்றாக வைத்துக் கொள்வாய் என்றால் நான் எதற்கு? அப்படி தோன்ற வேண்டாமா? உங்கள் குழந்தைகளை அவர்களே நன்றாக பார்த்துக் கொள்வார்கள் என்றால் என் வேலை என்ன? உன் வேலை என்ன? என் குழந்தையை நான் நன்றாக பார்க்க வேண்டும், நன்றாக பராமரித்துக் கொள்ள வேண்டும். இது சிறிய எல்லை. அப்படி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இந்த கேள்வி எங்கிருந்து வருகிறது? இப்படி வளர்த்து விட்ட பிறகு நாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் கூட்டாக இருக்க வேண்டும் என்கிற
வெளிப்பாடு, போற்றுதலுக்குரிய வெளிப்பாடு வெளிப்படுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. நான் இவ்வாறு சமைத்தால் நாம் யாவரும் உணவருந்தலாம் என்கிற மதிப்பிற்குரிய விருப்பம் எழ வேண்டும். அந்த விருப்பத்தில் செயல்பாட்டு சாத்தியங்கள் பற்றி கவலையே இல்லை. அது அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். இந்த விருப்பம் மதிப்புக்குரியது. இந்த வெளிப்பாடு போற்றுதலுக்குரியது. இந்த விருப்பத்தையும், இத்தகைய விருப்பங்களையும், இத்தகைய போற்றுதலுக்குரிய வெளிப்பாடுகளையும் தடுக்கிற பதற்றம், தடுக்கிற சமூக போக்கு இப்போது நடைமுறையில் இருக்கிறது. பெரும்பாலும் நடைமுறையில் இருக்கிறது. இதன் விளைவு யாவரும் என்கிற சொல்லோடு ஒரு எளிய மனிதனோ, குழந்தையோ தம்மை வெளிப்படுத்தவே முடிவதில்லை. நீங்கள் பார்ப்பீர்கள். நான் பார்க்கிறேன். நீங்கள் பார்ப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. நான் பார்க்கிறேன். யாவருக்கும் இது பயன் தரும். யாவருக்கும் இது அரவணைப்பிற்கு வழிகோலும் என்கிற எந்த சிக்கலும், எந்த வெளிப்பாடும் இந்த சிக்கலுக்குள் வெளிப்பட முடிவதே இல்லை. இதன் விளைவு என்ன என்றால், ஒன்று நீங்கள் வெளிப்படுத்துகிற போதே அல்லது உங்களிடம் வெளிப்படுத்தப்படுகிற போதே, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கிற சட்டத்திற்குள்ளேயே, அந்த பெட்டிக்குள்ளேயே தான் நீங்கள் நுழைகிறீர்கள். அதற்குள் நுழைந்து நீங்கள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்வீர்கள். நான் நன்றாக பொருள் ஈட்ட வேண்டும் என்று தான் சொல்வீர்கள். இப்படியெல்லாம் சொன்னீர்கள் என்றால், உங்கள் மையமான கூட்டு வாழ்க்கை, உங்கள் மையமான விசால பார்வை, விரிவான பார்வை, உங்களுக்குள் மையமாக இருக்கிற யாவருக்குமான என்கிற சிந்தனை வெளிப்படாது. அது எவ்வளவு பெரிய இடைவெளி. நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? யாவருக்குமாக என்று இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? அரவணைப்போடு இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? அக்கறையோடு இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? மதிப்புமிக்க சிந்தனையோடு இருக்கிறீர்கள். ஆனால் எவ்வாறு வெளிப்படுத்த அழுத்தப்படுகிறீர்கள்? எனக்காக என்று எனக்காக 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 என்று அழுத்தப்படுகிறீர்கள். இந்த முரண் புரிகிறதா? இந்த யாவருக்கும் என்கிற இந்த விரிவான பார்வையை, மதிப்புமிக்க பார்வையை யார் வழங்குவது? எப்படி அது உங்களுக்கு கிடைத்தது? அது உங்கள் சிந்தனை. மெய்நிலை வழங்குகிறது. நீங்கள் மெய்நிலை வழங்கிய அருளாலேயே யாவருக்கும் என்று சிந்திக்கிறீர்கள். அது மெய்நிலை வழங்குகிற அருள். பரமபிதா தன்னைப் போலவே மனிதர்களை படைத்தார் என்று திருவிவிலியம் குறிப்பிடுகிறது. பரமபிதா என்பது என்ன? மெய்நிலை. மெய்நிலையினுடைய வெளிப்பாடு. மெய்நிலை வெளிப்பாடு தம்மை போலத்தான் மனிதர்களை படைக்கிறது. எப்படி படைக்கிறது? அக்கறை உள்ளவர்களாக, யாவருக்குமானவர்களாக, வழங்குகிறவர்களாக, கூடி வாழ்பவராக படைக்கிறது. என்ன நிகழ்கிறது சமூகத்தில்? சட்டத்திற்குள் நுழைய சொல்கிறீர்கள். பெட்டிக்குள் படுக்க சொல்கிறீர்கள். அது என்னவாகிறது? பெருத்த இடைவெளியோடு இருக்கிறது. இந்த இடைவெளி நோய் என்று வெளிப்படுகிறது. நோய் என்று வெளிப்படுகிறது என்பது அது ஒரு புறம், அது அப்புறம். இந்த விளைவு மாற்றமடைய வேண்டும். உங்கள் பதற்றம்
உங்களது அச்ச உணர்வு, உங்களது நிலை கொள்ளாமை எல்லாமும் மாற்றமடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், நீங்கள் வெளிப்படுத்துவதை அனுமதிக்க வேண்டும். திருத்தக்கூடாது. திருத்தாதீர்கள். திருத்தும் அளவிற்கு வல்லமையும் கூர்மையும் நமக்கு கிடையாது. வெளிப்படுத்துவதை அனுமதிக்க வேண்டும். அனுமதிப்பது என்பதே நிறுவனமயப்பட்டது. அந்த சொல்லே அப்படிப்பட்டது. ஒருவருக்கு வெளிப்படுத்துவதற்கு உரிமை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அதேபோல நான் வெளிப்படுத்துவதற்கும் உரிமை உண்டு என்பதை உணர்த்த வேண்டும். வெளிப்படுத்துவது என்பது என்ன என்றால், உங்கள் மையத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மையம் என்பது என்ன என்றால், யாவருக்குமான என்பதும், அக்கறை கொண்ட நிலை என்பதும், அரவணைப்பு சிந்தனை என்பதும் மையத்தில் செறிவாக குவிந்திருக்கிறது. அந்த குவியலிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அவ்வாறு நீங்கள் வெளிப்படுத்துவதன் வழியாக மனிதர்கள் யாவரும் கூடி வாழும் பண்பினர் என்பதை உறுதி செய்வீர்கள். நாம் அவ்வாறு வெளிப்படுத்துவதன் வழியாக இந்த மேன்மை எய்துவதற்கு உறுதிபட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெளிப்பாடு செறிவான் அரவணைப்பை உள்ளடக்கியது, அக்கறையை உள்ளடக்கியது, யாவருக்குமான என்ற சிந்தனையை உள்ளடக்கியது. அதன் நின்று நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த அக்கறையும் அரவணைப்பும் யாவருக்கும் என்கிற சிந்தனையும் மெய்நிலை வழங்குகிற அருள். அந்த அருள் கிட்டியதாலேயே, அந்த அருளுக்குள் இருப்பதாலேயே நாம் மனிதர்கள் என்கிற நிலையை அடைந்திருக்கிறோம். எனவே இந்த வெளிப்பாடுகளை உரிமை என உணர்ந்து நீங்கள் வெளிப்படுத்துவதும், இவ்வாறே வெளிப்படுத்துவதற்கு ஒருவருக்கு உரிமை உண்டு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வதும், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீதான தனித்தன்மை கற்பனைகளை வீழ்த்திவிடும். அவர்களின் தனித்தன்மை இப்போது வேறு ஒரு படிநிலைக்கு உயர்ந்து பார்ப்பீர்கள். மனிதர்கள் மீது இருக்கிற சார்பு நிலையை மாய்த்துவிடும். மனிதர்கள் கூடியிருக்கிறோம் என்று அது படி உயர்வு பெற்றிருக்கும். மனிதர்கள் இணைந்திருக்கிற அந்த இணைப்பு அரவணைப்பு என்று மாறியிருக்கும். இவை நிகழ்கிற போது உங்களுக்கு பதற்றமும் பயமும் தடுமாற்றமுமாக நாம் அறிந்து வைத்திருக்கிற சிதைவான மன உணர்வு, உளவியல் சிக்கல் எல்லாமும் அகலும். அதையன்றி வேறு வழி இல்லை. இது மெய்நிலையினுடைய வழிகாட்டலும் அருளும். எனவே உங்களது மையம் எவற்றையெல்லாம் உள்ளடக்கி வைத்திருக்கிறதோ அவற்றை உணர்ந்து, ஏற்று, புரிந்து, அந்த வழிகாட்டலில் நீங்கள் உங்களை வெளிப்படுத்துவீர்கள் என்றால், துவக்கத்திலேயே உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாது. எந்த விதமான பதற்ற நிலையும் ஏற்படாது.
எந்த விதமான நிலை கொள்ளாமைக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள். ஒரு நிறைவான வாழ்வியல் போக்கிற்கு உள்ளாவீர்கள். அது நிலை பெறும். யாவருக்கும் மெய்நிலையால் நிறைவதாக. நன்றி.